16 வயசுல கால் போச்சு. ஆனா பிளாங்க் செக் கொடுத்தாங்க. இந்திய சினிமாவிலேயே தன் பயோபிக்ல தானே நடிச்ச முதல் நடிகை இவங்கதான். மயூரி சுதா சந்திரனின் மிரட்டலான கதை கேளுங்க. 1981ல ஒரு விபத்துல வலது காலை இழந்தாங்க சுதா. ஆனா ஜெய்ப்பூர் கால் பொருத்தி மறுபடியும் டான்ஸ் ஆட வந்தாங்க. இவங்க கதைய படிச்ச தயாரிப்பாளர் ராமோஜி ராவ் சிங்கீதம் சீனிவாசா ராவ் இயக்கத்துல மயூரி படத்தை எடுத்தாரு. நிஜ வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதையே திரையில நடிச்சாங்க சுதா. இந்திய சினிமாவோட முதல் ரியல் பயோபிக் இதுதான். அப்போ தியேட்டர்ல இத பார்த்து அழாதவங்களே இல்ல. 14 நந்தி விருதுகளை அள்ளிய படம் இது. சம்பளம் பேசும்போது ராமோஜி ராவ் ஒரு பிளாங்க் செக் கொடுத்திருக்காரு. ஆனா சுதாவோட அப்பா அதை மறுத்துட்டாரு. ஆனாலும் 1985லேயே இவங்களுக்கு 4.5 லட்சம் சம்பளம் கொடுத்திருக்காங்க. இன்றைய மதிப்புக்கு அது 1.5 கோடி ரூபாய்க்கும் மேல. ஒரு புதுமுக நடிகைக்கு அப்பவே இவ்வளவு பெரிய கௌரவம். இது வெறும் படம் இல்ல, ஒரு சாதனை பயணம். உங்களுக்கு பிடிச்ச பயோபிக் படம் எது? சுதா சந்திரனின் உத்வேகம் உங்களுக்கு பிடிக்குமா? மறக்காம லைக் பண்ணிட்டு தமிழ் கோலி சென்ட்ரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கால் போனாலும் கலங்காத ரியல் லைஃப் ஹீரோயின்.